முழு சூரிய கிரகணத்தை இந்தியாவில் டெல்லி, கொல்கத்தா உள்ளிட்ட பல நகரங்களில் காண முடியும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பகுதியாக மட்டுமே சூரிய கிரகணத்தை காண முடியும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் புதுச்சேரி கடற்கரையில் சூரிய கிரகணத்தை காண்பதற்கான சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. இது தொடர்பாக எமது செய்தியாளர் எழில் தரும் கூடுதல் விவரங்களை இப்போது பார்க்கலாம். புதுச்சேரி கடற்கரை பகுதியில் இன்று காலை முதல் இந்த சூரிய கிரகணத்தை பார்ப்பதற்காக பொதுமக்கள் மற்றும் சிறுவர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். குறிப்பாக கூற வேண்டும் என்றால் அப்துல் கலாம் அறிவியல் மையம் மற்றும் கோளரங்கம் சார்பில் இந்த சூரிய கிரகணத்தை பார்ப்பதற்காக சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக தற்பொழுது நாம் நிற்கும் பகுதியானது கடற்கரை காந்தி சிலை அருகில் நான் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் அப்துல் கலாம் அறிவியல் மையம் மற்றும் கோளரங்கம் சார்பில் இந்த சூரிய கிரகணத்தை பார்ப்பதற்காக ஒரு சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இன்று காலை 6:24 மணி முதல் 6:47 மணி வரை இந்த சூரிய கிரகணமானது தெரிவதற்கான வாய்ப்பு உள்ளது என கூறப்பட்டது. ஆனால் தற்சமயம் வரை இந்த சூரிய கிரகணம் தெரியவில்லை. எனவே சூரியனை அந்த டெலஸ்கோப் மூலம் பொதுமக்கள் பார்த்து வருகின்றனர். புதுச்சேரியிலிருந்து தந்தி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பெரேசோடுடன் எழில்குமார். சென்னையில் சூரிய உதயத்திற்கு பின் காலை 6:22 மணிக்கு தொடங்கி 6:48 மணி வரை 26 நிமிடங்கள் மட்டுமே சூரிய கிரகணத்தை பார்க்க முடியும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. மெரினா மற்றும் எலியட்ஸ் கடற்கரையில் சூரிய கிரகணத்தை காண ஏராளமான மக்கள் குவிந்திருந்தனர். ஆனால் மேகமூட்டத்தால் ஒரு சில நிமிடங்கள் மட்டுமே சூரிய கிரகணத்தை பார்க்க முடிந்ததாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். அது காலை 6:20 முதல் 6:48 வரைக்கும் பகுதி சூரிய கிரகணமாக சென்னையில் தெரிய வேண்டியது. ஆனால் 6:25 முதல் கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிடங்கள் இந்த கிரகணத்தை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமைந்தது. மேகக்கூட்டங்கள் வந்ததன் காரணமாக பார்க்க முடியாத நிலைமை ஏற்பட்டது. ரெகுலரா நான் பீச் வாக்கிங் வருவேன். இன்னைக்கு வந்து சூரிய கிரகணம்னு சொன்னாங்க. பிர்லா பிளானட்டோரியம்ல ஸ்பெஷலா பாக்குறதுக்கான வசதி பண்ணிருக்கேன்னு சொன்னாங்க. அதனால வந்து பாக்குறதுக்காக வந்தேன். ஆனா கிளவுட்ஸ்னால ஃபுல்லா பார்க்க முடியல, பார்ஷியலி தான் பார்க்க முடிஞ்சது. பட் ஆனா இந்த நேச்சுரல் ஈவென்ட் ஒன்ஸ் இன் அ வைல் நடக்கிறதுனால பாக்குறதுக்கு ரொம்ப அருமையா இருந்தது.